வணக்கம் நண்பர்களே. நான் இரா பிரேம்குமார். கொட்டுமுரசு வலையொலி மூலமாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு தைப்பொங்கல், உழைப்புக்கும் உயர்வுக்கும் உரிய தமிழர் திருநாள். தைப்பிறந்தால் வழி பிறக்கும். இது ஒரு பழமொழியிலேயே தமிழர் வாழ்க்கையின் நம்பிக்கையும் உழைப்பின் மரியாதையும் அடங்கியுள்ளது. தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படும் தைப்பொங்கல் தமிழர்களின் பண்பாடு, வேளாண்மை, இயற்கை, நன்றி உணர்வு, சமூக ஒற்றுமை ஆகிய அனைத்தையும் ஒரே திருவிழாவாக இணைக்கும் மகத்தான திருநாள் ஆகும். தைப்பொங்கலின் வரலாற்று பின்னணி. தமிழர் வரலாற்றின் விவசாயம் என்பது வாழ்வின் அடித்தளம். சங்ககாலம் முதல் இன்று வரை நெல் பயிரிடுதல், மழையை எதிர்நோக்குதல், அறுவடை செய்து கொண்டாடுதல் இவை அனைத்தும் தமிழர் வாழ்க்கையின் அங்கமாகவே இருந்து வருகின்றன. அந்த அறுவடையின் நிறைவை கொண்டாடும் நாளே தைப்பொங்கல். இந்த நாளில் சூரியன் மகர ராசியில் நுழையும் மகர சங்கராந்தி நேரத்தில் விவசாயம் செய்ததற்கான வெற்றியை நினைத்து இயற்கைக்கு நன்றி செலுத்தும் பண்பாடே தைப்பொங்கலின் மையம். பொங்கல் ஒரு உணவல்ல, ஒரு பண்பாடு. பொங்கல் என்ற சொல்லே பொங்கி பெருகுதல் என்ற பொருளை கொண்டது. புதிய நெல்லில் செய்த அரிசி, பால், வெல்லம் சேர்த்து திறந்த வெளியில் சூரியனை நோக்கி வைத்து கொதிக்க விடுவது இந்த செயல். எங்கள் வாழ்வும் இந்த பால் போல பொங்கி வளர வேண்டும் என்ற உள்மன நம்பிக்கையின் வெளிப்பாடு. பானையில் பொங்கும் பொங்கலை கண்டதும் பொங்கலோ பொங்கல் என்ற மகிழ்ச்சியுடன் குரல் எழுப்புவது வெறும் சடங்கல்ல, அது வாழ்க்கையை கொண்டாடும் தமிழரின் ஆன்மீக வெளிப்பாடு. 5 நாள் விழா. தைப்பொங்கல் ஒரே நாளில் முடியும் விழா அல்ல, அது 5 நாட்கள் நீளும் ஒரு வாழ்க்கை பாடம். போகி பொங்கல், பழையவற்றை விடுதல். பழைய பொருட்களை எரித்து தேவையற்ற பழக்கங்களையும் சிந்தனைகளையும் விட்டுவிடும் நாள். புதிய வாழ்க்கைக்கு பழைய சுமைகளை விட்டே ஆக வேண்டும் என்ற தத்துவம் இதன் மூலம் சொல்லப்படுகிறது. தைப்பொங்கல், உழைப்புக்கான நன்றி. விவசாயி, நிலம், விதை, மழை, சூரியன் அனைத்துக்கும் நன்றி செலுத்தும் முதன்மை நாள். மாட்டுப்பொங்கல், உழைப்பில் துணை நின்ற உயிர்களுக்கு மரியாதை. மாடுகள் இல்லாமல் விவசாயம் இல்லை, அதனால் அவற்றை அலங்கரித்து நன்றி சொல்லும் நாள். மனிதன் மட்டுமல்ல, உயிர் அனைத்துக்கும் மரியாதை வேண்டும் என்ற பண்பாட்டின் சின்னம். காணும் பொங்கல், உறவுகளை புதுப்பித்தல், உறவினர்களை சந்தித்து நட்பையும் அன்பையும் பகிரும் நாள். சமூக ஒற்றுமையின் அடையாளம் இதுவே. தைப்பொங்கலின் இன்றைய பொருள். இன்றைய டிஜிட்டல் காலத்தில் நாம் விவசாயத்தை நேரடியாக அனுபவிக்காவிட்டாலும் உழைப்பை மதிப்பது, இயற்கைக்கு நன்றி சொல்வது, குடும்ப உறவுகளை பேணுவது, இந்த 3 மதிப்புகளும் தைப்பொங்கல் வழியாக இன்று கூட நமக்கு கற்றுத்தரப்படுகின்றன. தமிழர் பண்பாட்டில் பொங்கலின் முக்கியத்துவம். பொங்கல் என்பது வெறும் அறுவடை விழா அல்ல, அது தமிழர் அடையாளத்தின் அடித்தளம். மொழி, மண், மனிதன், இயற்கை இந்த 4ஐயும் ஒரே நூலில் சேர்த்து வைத்திருக்கும் ஒரே திருநாள் பொங்கல்தான். உழைப்புக்கு மரியாதை. தமிழர் பண்பாட்டின் அரசன் முதல் விவசாயி வரை அனைவருக்கும் மதிப்பு உண்டு. ஆனால் உழைப்பின் உச்ச சின்னம் விவசாயி. பொங்கல் அந்த உழைப்பை சமூகம் முழுவதும் கொண்டாடும் ஒரே நாளாக இருந்து வருகிறது. இயற்கையோடு இணைந்த வாழ்வு. சூரியன், மழை, நிலம், கால்நடை இவை இல்லாமல் மனிதன் இல்லை. அதனால்தான் தமிழர் பொங்கலின் போது சூரியனுக்கு நன்றி, மாடுகளுக்கு மரியாதை, மண்ணுக்கு வழிபாடு என அனைத்தையும் இணைத்து கொண்டாடுகிறார். இது சுற்றுச்சூழல் உணர்வை தலைமுறை தலைமுறையாக கடத்தும் பண்பாடு. குடும்பமும் சமூகமும். காணும் பொங்கல் வழியாக உறவுகளை சந்தித்து பகை மறந்து அன்பை பகிரும் பழக்கம். நான் என்பதிலிருந்து நாம் என்ற சமூக உணர்வுக்கு தமிழனை வழிநடத்துகிறது. தமிழ் தனித்துவத்தின் அடையாளம். தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் போல பொதுவான விழாக்கள் இருக்க, பொங்கல் மட்டும் தமிழருக்கே உரிய தனித்துவ விழா. எங்கு சென்றாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் தமிழன் பொங்கல் கொண்டாடும் போதுதான் அவன் தன் வேர் எங்கே இருக்கிறது என்பதை நினைவு கூறுகின்றான். எதிர்காலத்துக்கான பாடம். நவீன வாழ்க்கையில் நாம் இயற்கையிலிருந்து விலகி கொண்டிருக்கிறோம். அந்த இடைவெளியை சரி செய்யும் பண்பாடு பாலம்தான் தைப்பொங்கல். பொங்கல் தமிழரை உழைப்போடு, இயற்கையோடு, சமூகத்தோடு மீண்டும் இணைக்கும் உயிர்ப்பூட்டும் திருநாள். பொங்கலின் வரலாற்று பின்னணி. தமிழர் வரலாற்றின் அடித்தளம் விவசாயமே. சங்ககாலம் முதல் இன்று வரை மழையை எதிர்நோக்கி நெல் பயிரிட்டு அறுவடை செய்து கொண்டாடும் வழக்கம் தமிழரின் வாழ்வோடு கலந்தது. அந்த உழைப்பின் நிறைவே அறுவடையின் வெற்றியை தைப்பொங்கலாக ஒவ்வொரு இல்லத்திலும் பொங்கி வழிகிறது. சூரியன் மகர ராசியில் நுழையும் மகர சங்கராந்தி நாளில் சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லும் இந்த வழிபாட்டு மரபு தமிழரின் அறிவியல் உணர்வையும் ஆன்மீகத்தையும் ஒரே நேரத்தில் பிரதிபலிக்கிறது.
தைப்பொங்கல் என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, அது தமிழர் வாழ்வின் தத்துவம். உழைப்பையும் இயற்கையும் சமூகத்தையும் ஒரே சங்கிலியில் இணைக்கும் உயிர்ப்பூட்டும் திருநாள். பொங்கலோ பொங்கல்! இந்த இனிய முழக்கம் ஒவ்வொரு தமிழரின் வாழ்விலும் வளமும் நம்பிக்கையும் பொங்கி வழிய செய்யட்டும். அனைவருக்கும் தை பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாம் உறுதியாக வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு.